ஒருமுறை ஒரு மிகச் சிறிய கிராமத்தில் ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் பெயர் கபீர். அவன் ஏழை, மிகவும் ஏழை. பெரும்பாலான நாட்களில் அவனது பைகள் முற்றிலும் காலியாகவே இருந்தன. அவன் காலணியில் ஓட்டை, பள்ளிப்பை கிழிந்து சில சமயம் பசியோடு உறங்கிடுவான். ஆனால் கபீரின் உள்ளே யாருக்கும் தெரியாத ஒன்று இருந்தது. அது அவனது கனவு. அவன் வாழ்க்கையில் பெரியதாக ஏதாவது செய்ய விரும்பினான். அது அவனது தலைவிதியையும் அவனது குடும்பத்தின் தலைவிதியையும் மாற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆனால் ஒவ்வொரு முறையும் கபீர் தனது கனவை பகிரும்போது மக்கள் சிரித்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், வெறும் பைகளுடன் இருக்கும் ஒரு சிறுவன் எப்படி பெரிய விஷயங்களை பற்றி சிந்திக்க முடியும்? நீ அடுத்த நாளுக்கான உணவை சம்பாதிப்பதை பற்றி மட்டுமே சிந்திக்க வேண்டும். அவர்களது வார்த்தைகள் அவனை காயப்படுத்தின. ஆனால் ஆழத்தில் கபீர் தனது எதிர்காலம் தனது தற்போதைய நிலைக்கு மட்டுப்படுத்தப்படவில்லை என்று நம்பினான். ஒரு மாலை கபீர் ஒரு ஆற்றின் அருகே சோகமாக அமர்ந்திருந்தான். குருஜி என்ற ஒரு வயதான ஞானி அவனை கண்டு கேட்டார், ஏன் இவ்வளவு கலக்கமாக இருக்கிறாய் என் குழந்தாய்? கபீர் சொன்னான், குருஜி, நான் ஏழை என்பதால் பெரிய காரியம் செய்ய முடியாதாம். கையில் ஒன்றுமில்லாத சிறுவனுக்கு என் கனவுகள் மிகப் பெரியதென்று எல்லோரும் சொல்கிறார்கள். குருஜி புன்னகைத்து அவனிடம் ஒரு கண்ணாடியை கொடுத்தார். அவர் சொன்னார், இந்த கண்ணாடியை பார், உனக்கு என்ன தெரிகிறது? கபீர் சொன்னான், நான் என்னை பார்க்கிறேன். குருஜி கேட்டார், உன் கண்களில் உள்ள வலியை பார்க்கிறாயா? கபீர் மெதுவாக தலையசைத்தார். குருஜி சொன்னார், இப்போது ஆழமாக பார். அந்த வலிக்கு பின்னால் மறைந்திருக்கும் நெருப்பை உன்னால் பார்க்க முடிகிறதா? கபீர் மீண்டும் பார்த்தான். இந்த முறை ஏதோ ஒரு சக்தி வாய்ந்த ஒன்று தன்னை உற்று பார்ப்பதை உணர்ந்தார். குருஜி சொன்னார், இந்த நெருப்புதான் உன் நம்பிக்கை. பலர் அதை புறக்கணித்து கைவிடுகிறார்கள். ஆனால் நீ இந்த நெருப்பை பாதுகாத்து தைரியம் மற்றும் ஒழுக்கத்தால் அதற்கு உணவளித்தால் அது இருண்ட இரவுகளில் கூட உன் பாதைக்கு ஒளியூட்டும். அவர் மேலும் கூறினார், மக்கள் உன் கண்ணாடியை தூசியால் மூட முயற்சிப்பார்கள். நீ போதுமானவன் இல்லை என்று உன்னை நம்ப வைப்பார்கள். ஆனால் செயல்களால் அதை தொடர்ந்து சுத்தம் செய்யணும். ஒவ்வொரு நாளும் உன் உண்மையான சுயத்தை பார்த்து கொண்டே இரு. உன்னால் என்ன முடியும் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. கபீர் அந்த கண்ணாடியையும் அந்த செய்தியையும் மனதார ஏற்றுக்கொண்டான். அன்றிலிருந்து அவன் அதே பாடத்தை தன் வாழ்க்கையில் பயன்படுத்தினான். அவனுக்கு கிடைத்த ஒவ்வொரு புத்தகத்தையும் படிக்க ஆரம்பித்தான். அவன் எழுதுவதை பயிற்சி செய்தான். ஒவ்வொரு தவறிலிருந்தும் கற்றுக்கொண்டான். அவன் வகுப்பில் தேர்ச்சி பெறுவதை மட்டும் கனவு காணவில்லை. மாறாக தன் குடும்பத்தின் தலைவிதியை மாற்றும் ஏதோ ஒன்றாக ஆக வேண்டும் என்று கனவு கண்டான். அவனது பயணம் எளிதாக இருக்கவில்லை. அவனது தாய் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்தார். அடிக்கடி அவர்களுக்கு வாங்க முடியாத மருந்துகள் தேவைப்பட்டன. அவனது தந்தை ஒரு வயதான ஏழை விவசாயி. அவர் நாள் முழுவதும் வெயிலில் உழைத்தாலும் வெறும் கையுடன் வீட்டிற்கு திரும்பினார். கபீர் ஏதாவது செய்ய வேண்டும் என்று அறிந்திருந்தான். ஒவ்வொரு காலையும் கபீர் பள்ளிக்கு சென்றான். மாலையில் அவன் ஒரு சின்ன டீ கடையில் கிளாஸ் கழுவி வாடிக்கையாளர்களை கவனித்தான். வார இறுதியில் மெக்கானிக்கிற்கு உதவி வேலை கற்றான். ஒவ்வொரு இரவும் கிராமம் உறங்கும்போது கபீர் மங்கிய ஒளியின் கீழ் அமர்ந்து முழு கவனத்துடன் படித்தான். அவன் தூக்கம், வசதி, சில சமயங்களில் உணவை கூட தியாகம் செய்தான். ஆனால் அவன் ஒருபோதும் நிற்கவில்லை. அவனது கண்ணாடி, அவனது கனவு எப்போதும் அவன் முன் இருந்தது. ஆண்டுகள் கடந்தன. மெதுவாக அவன் கிராமத்தின் ஒரு மூலையில் ஒரு சிறிய மொபைல் பழுதுபார்க்கும் தொழிலை தொடங்கினான். ஒவ்வொரு ரூபாயையும் கவனமாக சேமித்தான். காலப்போக்கில் அவன் ஒரு சிறிய எலக்ட்ரானிக்ஸ் கடையை திறந்தான். அவன் இரவும் பகலும் உழைத்தான். ஒவ்வொரு வாடிக்கையாளரையும் மரியாதையுடன் நடத்தினான். சம்பாதித்த ஒவ்வொரு காசையும் மீண்டும் முதலீடு செய்தார். உறுதியான மனமும் புத்திசாலித்தனமான திட்டமிடலும் கொண்டு அவனது தொழில் வளர்ந்தது. ஒரு கடையிலிருந்து அவன் 3 கடைகளை திறந்தான். பின்னர் அவர் தனது சொந்த பிராண்ட் மொபைல் உபகரணங்களை அறிமுகப்படுத்தினார். ஒரு காலத்தில் அவரை கேலி செய்தவர்கள் இன்று அவருடன் வேலை செய்ய அலுவலக வாசலில் காத்திருந்தனர். அவனது தாயின் சிகிச்சை சீரானது. அவனது தந்தை இனி வயல்களில் வேலை செய்ய வேண்டியதில்லை. குருஜி ஒரு நாள் அவனை சந்திக்க வந்தார். கபீர் அவரை ஆழ்ந்த மரியாதையுடன் வரவேற்றார். குருஜி சிரித்துக் கொண்டே சொன்னார், கபீர், இந்த உலகம் ஏழை பையன்களை சிறியதாக சிந்திக்க வைக்க முயற்சிக்கிறது. ஆனால் பெரிதாக சிந்திக்க துணிந்தவர்கள் தங்கள் கதையை திருத்தி எழுதுகிறார்கள். கனவுகள் பணத்தால் அல்ல, இதயத்தின் பார்வையால் நனவாகும் என்பதற்கு நீங்களே சாட்சி. அன்பு நண்பரே, இன்று உங்கள் இதயத்தில் நம்பிக்கையின் ஒரு சிறு பொறியை நீங்கள் உணர்ந்தால் அதை உங்களுக்குள்ளேயே வைத்திருக்க வேண்டாம்.
தைரியம் தேவைப்படும் ஒருவருடன் இந்த கதையை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை லைக் செய்து இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து வலிமை மற்றும் ஞானத்தின் இந்த பயணத்தில் என்னுடன் இணையுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் பெரிதாக சிந்திக்க துணியும் தருணத்தில் உங்கள் வெற்றியின் அடுத்த அத்தியாயம் தொடங்குகிறது. இன்றே தொடங்குங்கள்.